மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோவிலில் உள்ள 4 வழிச்சாலையில் சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிகோவில் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றும் மோகன்குமார் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது இரவு 10:15 மணியளவில் தலைமை காவலர் மோகன்குமார் 4 வழிச்சாலையில் உள்ள சுரேஷ்குமாரின் ஹோட்டலுக்கு வந்துள்ளார். ஆனால் ஹோட்டல் திறந்திருப்பதை பார்த்த அவர், இது என்ன டவுனா, இவ்வளோ நேரம் கடையை திறந்து வச்சிருக்கீங்க, ஒழுங்கா சாத்துங்கடா என்று அதிகார தோரணையில் அத்துமீறியுள்ளார். அப்போது ஹோட்டலில் இருந்த வடமாநில தொழிலாளர்களை தரக்குறைவாக பேசிய காவலர் மோகன்குமார் அவர்களை தனது லத்தியால் தாக்கியுள்ளார். அத்துடன் சம்பவத்தின் போது ஹோட்டல் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களும் தாக்கப்பட்டதாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. மேலும் உடனடியாக அத்துமீறி நடந்து கொண்ட தலைமை காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சம்பவத்தில் ஈடுபட்ட தலைமை காவலர் மோகன்குமார் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் காவல்துறையின் அதிகார துஷ்பிரயோகம் என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் அவ்வப்போது நடைபெற்று வருவதால் காவல்துறையின் நடத்தை மீதான நம்பிக்கை குறைவதாக அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஹோட்டலை உடைத்து வடமாநில ஊழியர்களிடம் அத்துமீறி நடந்து கொண்ட தலைமை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.